பட்டாசு விபத்துகளை தவிர்த்து விபத்து இல்லாத தீபாவளி கொண்டாட்டத்தை உறுதி செய்வதில் தீயணைப்பு துறையினரின் பங்களிப்பு இன்றியமையாதது. குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவதை தியாகம் செய்து தீ விபத்துகளை தடுக்க பரபரக்கும் தீயணைப்பு வீரர்களின் பணி தீபாவளி நேரத்தில் அதிமுக்கியமானது. அவ்வாறு சேலத்தில் இன்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்களுடன் எமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நாட்டு மக்களுக்காக சேவையாற்றும் வகையில் தொடர்ந்து இந்த பண்டிகை நாட்களிலுமே அவர்கள் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாகவே தற்போது எந்தவித விடுமுறையும் இல்லாமல் தொடர்ந்து பணியில் இருக்காங்க. எந்தவித பெரிய தீ விபத்து ஏற்படாமல் இருக்க அவர்கள் தொடர்ந்து இந்த தீ தடுப்பு இதில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நம்மிடையே இந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி தருணத்தில் உங்களுடைய குடும்பங்களை பிரிந்து தற்போது இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் சார். எப்படின்னா இப்போ எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி நாட்டு மக்களையும் நாங்கள் எங்கள் குடும்பமாக தான் நினைக்கிறோம். எங்கள் மக்களோடு சேர்த்து மக்களும் எங்கள் குடும்பமாக நினைக்கிறதுனால இந்த பணி செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விருப்பப்பட்டு இந்த பணியை தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கோம். எப்படின்னா தொடர்ந்து பணி, அதாவது இரவு பகல் பாராமல் கண் விழித்து மக்களுக்கு அந்தந்த இடத்துல தீ பாதுகாப்பு வழங்கி எங்கள் பாதுகாப்பு பணியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் அந்த தீபாவளி கொண்டாட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தார் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க சார்? தீபாவளி பண்டிகையில் நாங்கள் எப்போவும் ஈடுபடுத்தலை. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல தான் எங்களுடைய சந்தோஷமாக இருக்குது. அதை எங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்கா, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறது வெளியில் மற்றவங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க. எங்களை உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தீயணைப்பு தீ பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்க, நிறைய பேர்த்த காப்பாற்றுறாங்க அப்படின்னு மக்கள் பேசும்போது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக, மக்கள் பேசுகிறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி தீபாவளி அதுமா தற்போது உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுற விழாவை விட்டுட்டு தற்போது இந்த தீயணைப்பு தீ அணைக்க இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த உங்கள் பணியை? சார் மகிழ்ச்சியாக இருக்குதுங்க சார். அதாவது நாங்கள் மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யும் போது அவங்க வாழ்த்து தெரிவிக்கும் போதும் எல்லாரோடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க சார். இது நம்ம வருங்கால சந்ததியருக்கும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சார், எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால் அவங்களும் எதுவும் ஃபீல் பண்ணுறதில்ல. இது பழகிட்டாங்க. இப்போ சர்வீஸ் சேர்ந்து சார் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு சார். 10 வருஷம் அவங்க ரெகுலராக பார்த்து அவங்களும் பழகிட்டாங்க. தீபாவளினா ஹஸ்பண்ட் இப்படி தான் மக்களுக்கு எல்லாம் சேவை செய்வார். நம்ம ஃபயர் மட்டும் பண்ணுறதில்லை, அட்டன் பண்ணுறதில்லைங்க சார். ஃபயரு, ரெஸ்கியூ, எனி உயிரினம் அனைத்துக்குமே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் சார். நீங்கள் திருமணமாகி குடும்பத்தோடு இருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் திருமணம் ஆனதுலேருந்தே உங்கள் தீபாவளி நீங்கள் கொண்டாடிருக்கீங்களா? உங்கள் குறிப்பாக நீங்கள் தலை தீபாவளிலாம் கொண்டாடிருக்கீங்களா நீங்கள்? சார் அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் சார். இது மாதிரி ஒரு மிலிட்ரி போகணும், போலீஸ் போகணும், ஃபயர் சர்வீஸ் மாதிரி ஜாயின் அதே மோட்டியில் இருந்ததுனால அது ஒரு பெருசாக தெரியலைங்க சார். தலை தீபாவளிக்கு இன்னும் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த பண்டிகை டைமை யாரும் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சார். அது ட்ரைனிங்லேயே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துறாங்க. இப்படி தான் இருக்கணும் நடைமுறை எல்லாமே சொல்லிக் கொடுத்துறாங்க சார். அதே மாதிரி அதை வர சொந்த பந்தங்கள் எல்லாருமே அதை தெளிவாக தெரிஞ்சதுனால சகஜமாக எடுத்துக்கிறாங்க சார். அதனால் மன வேதனைகளோ எதுனால உற்சாகமாக எல்லாம் பணிபுரிகிறாங்க சார். குறிப்பாக இந்த தீபாவளி தருணத்திலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஒரு அலைபேசி வருது. இது தொடர்ந்து உடனடியாக அடுத்த ஒரு நிமிடத்துக்கு உள்ளாகவே அவர்கள் தயாராகி தற்போது தீயை அணைப்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குழுவிலும் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேர் இருக்காங்க. அதிகாரி உட்பட 4 வீரர்கள் உட்பட பாதுகாப்பு உபகரணங்கள் உட்பட 5 பேர் உடனடியாக தயாராகி ஒரு நிமிடத்திற்குள் அந்த வண்டிக்குள்ளே ஏறி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போகிறாங்க. இவங்க குறிப்பாக இந்த தீயணைப்பு வீரர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் மறந்து நாட்டு மக்களுக்காக சேவையாற்றுவது நிஜமாகவே போற்றுதலுக்குரியவர்கள். குறிப்பாக உண்மையானும் கதாநாயகராக என்றே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.